நாயன்மார்கள்ல அவர் அம்மையேன்னு அம்மாவா மனசுல உருவகப்படுத்திக்கிட்ட ஒரு நாயன்மார் இருக்காங்க. எல்லாருக்கும் இப்பவே தெரிஞ்சிருக்கும், காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையாரனுடைய கதைகள் நம்ம பல இடங்கள்ல பார்த்திருப்போம். இந்த காரைக்கால்ல இருந்து அவங்க எப்படி திருவாலங்காட்டுக்கு அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில பல சோதனைகளை கடந்து அவங்க கணவர் புனிதவதியாக இருந்து அந்த புனிதத்தன்மையோட அவங்க என்ன பண்றாங்க, கைலாச வாசனை நான் தரிசனம் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய உருவத்தை வாலண்டரியா பேய் உரு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம முதுமை உருவம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அந்த உருவத்தோட அவங்க கைலாயத்துக்கு போறாங்க. அந்த கைலாய படியில நிற்கும் போது, ஆஹா என்னுடைய ஈசன் இருக்கக்கூடிய இடத்த நான் காலால மிதிப்பதா அப்படின்னு தலையால நடந்து போறாங்க. அப்படி போய் அங்க அவங்க நடந்து வர்றதை பார்த்துட்டு அங்க சிவனும் பார்வதியும் இறங்கி வர்றாங்க பாருங்க. கைலாயத்துல இருந்து இறங்கி வைந்து அம்மா அம்மையே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவ்வளவு தூரம் நீங்க என்னை தரிசனம் பண்ண வரணுமா அப்படின்னா, உங்களுடைய தாண்டவத்தை நான் காணணும் ஈசா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கறாங்க. இனிமே பிறவாம இருக்கணுங்கிற ஒரு வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. பிறந்தாலும் மீண்டும் உன்னை மறவாத இருக்க வேண்டும் வரத்தை கொடுன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க திருவாலங்காடுக்கு போங்க, நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன்.